ஆல் இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் ரெசிபியில் கேழ்வரகு தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஓவர் நைட் என்னெல்லாம் ஊற வைக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் இந்த கப்பால் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கப்பு கேழ்வரகு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கேழ்வரகுனா 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். அண்ட் 1 டீஸ்பூன் வெந்தயம். ஒரு கப்பு எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் ஒரு கப்பு கேழ்வரகு எடுத்தால் 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி அண்ட் 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது ஓவர் நைட் ஊறணும். இது ஊறின உடனே இதை அரைக்கணும். இதை எப்படி அரைக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அரைச்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன். இது ஓவர் நைட் ஊறின உடனே ஓவர் நைட் ஊறலாம், இல்லை நீங்கள் 4 ஹவர்ஸ் ஊறலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். மினிமம் 4 ஹவர்ஸ் ஊறணும். மினிமம் 4 ஹவர்ஸ் ஊறிடுத்துனா அப்புறம் நீங்கள் அரைக்கலாம். இதை அரைச்சிட்டு இந்த மாவில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் அரைச்சின்னு வந்துட்டோம் இந்த ஊற வச்சதெல்லாம். அதாவது கேழ்வரகு 1 கப்பு, உளுந்து 1/4 கப்பு, புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி 1/4 கப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அந்த மாவை இந்த 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஊறின எல்லாத்தையும் நம்ம அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும் தோசை மாவு இதுக்கு. இப்போ இதில் நம்ம உப்பு போட்டு கலக்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மிக்ஸ்சர் ஒரு 4 ஹவர்ஸ் ஊறணும். இதை ஒரு 4 ஹவர்ஸ் ஊறின உடனே நம்ம எப்படி இதை கேழ்வரகு தோசை பண்ணுறது, என்னெல்லாம் போட்டு கேழ்வரகு தோசை பண்ண போகிறோன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கேழ்வரகு மாவு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, கேழ்வரகு, உளுத்தம்பருப்பு, இட்லி அரிசி, வெந்தயம் போட்டு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி உப்பு போட்டு கலக்கி திரும்பி ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து இந்த மாவு எடுத்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். அதில் சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் நல்லா ஃபைன்லி சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இப்போது நம்ம கலக்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த தோசை மாவு ரெடி ஆகிடும். இதுக்கு தோசை வாக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சட்னி பண்ணிவிட்டு நம்ம தோசை வாக்க ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்கும். இந்த தோசை மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த சட்னிக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு ஒரு கார சட்னி மாதிரி பண்ணிட்டா தான் நல்லாயிருக்கும். தக்காளி எடுத்துக்கணும். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, நான் ரெட் சில்லியை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. புளி, மஞ்சப்பொடி, உப்பு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெருங்காயம், இதெல்லாம் நம்ம மிக்சியில் முதல்ல போட்டு அரைச்சின்னு வந்துட போகிறோம். அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற ரெட் சில்லி, பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி, புளி கொஞ்சோண்டு, இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல மிக்சியில் அடிச்சுன்னு வந்துடுவோம். அடிச்சுன்னு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அதை அரைச்சின்னு வந்துட்டோம். தக்காளி, வெங்காயம், உப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி, புளி எல்லாத்தையும் வச்சு அரைச்சின்னு வந்துட்டோம். கொத்தமல்லி எல்லாத்தையும் வச்சு அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஞ்ச மிளகா எல்லாத்தையும் வச்சு அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருப்போம். ஹீட் ஆனோம்னா கடுகு போட போகிறோம். முதல்ல தாளிக்க போகிறோம். முதல்ல கடுகு போட்டு கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போட போகிறோம். உளுத்தம்பருப்பு போட போகிறோம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் இதில் இதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் செவக்க கொஞ்சம் வறுத்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை போட்டுவோம். கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த சட்னியை நம்ம இதில் அரைச்சதை கொட்ட போகிறோம்.
இதை பாலம்பி ஊற்றிடலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க. இது கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம் இல்லை. ஒரு கொதித்த உடனே நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடும். அப்புறம் நான் எப்படி தோசை வாத்துட்டு உங்களுக்கு எப்படி சட்னியோடு அதை சர்வ் பண்ணணுன்னு காட்டுறேன். இப்போ இதை அலம்பி ஊற்றிடலாம் நம்ம. கேழ்வரகு தோசையோட இந்த கார சட்னி ரொம்ப எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். இது கொதித்த உடனே உங்களுக்கு நான் காட்டுறேன். தோசையும் பார்த்துட்டு இதை எப்படி சர்வ் பண்ணணும்னு காட்டுறேன். உங்களுக்கு வந்து இந்த கார சட்னி ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம கேழ்வரகு தோசை எப்படி வாக்குறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான தோசைங்க. வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட இது, ப்ளஸ் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஆப்ஷன் இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும், ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும். அது நம்மளுக்கு நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா ஆயிலை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் இது திக்காக வாத்துக்கணுங்க. ரொம்ப தின்னாக வாக்கக்கூடாது. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் போகிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து கேஸை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கணும். வச்சுட்டு எண்ணெய் சுற்றி விட்டுட்டோன்னா தோசை வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். தோசை ரெடியாக எடுத்து திருப்பி, அதாவது ஒரு சைடு வெந்துடுத்து, இன்னொரு சைடு இப்படி திருப்பி போட்டோம். இப்போ வேகட்டும், வெந்தோன்னே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கேழ்வரகு தோசை ரெடியாக எடுத்து நம்ம அதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கேழ்வரகு தோசை வித் கார சட்னிங்க. கேழ்வரகு தோசை வித் கார சட்னி ரெடியாக எடுத்து, இது ரொம்ப எக்ஸலண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன் அண்ட் வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு ஃபுல் நியூட்ரிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர். வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கு, அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.